ஹாய் நியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சளிக்கு ஒரு நல்ல மருந்து காமிக்க போகிறேன். கஞ்சி மாதிரி தான் இருக்கும், இனிப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், பிள்ளைகள் குடிப்பாங்க. சளி 3 நேரம் கொடுத்தா போதும். 3 நாளைக்கு காலையிலையோ சாயந்தரமோ உங்களுக்கு எப்போ இதாக இருக்கோ அப்போ கொடுங்க. இது இந்த பச்சரிசி இந்த அளவு ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு பச்சரிசி. இது தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். இந்த அளவு வச்சுக்கணும். இந்த அரிசிக்கு இந்த அளவு தேங்காய் பூ வச்சுக்கணும். இது இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கணும். தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். இது வெல்லம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெல்லத்தில் பாதி இது எடுத்துக்கணும். வெல்லம் வச்சுருக்கேன். இது சுக்கு வச்சுருக்கேன். சித்திரத்தை வச்சுருக்கேன். சாரணவேர் வச்சுருக்கேன். இது எல்லாமே மருந்து கடையில் கிடைக்கும். இது சளிக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமேல காய்ச்சும் போது இது ஊற வச்சு பால் எடுக்கணும். பால் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம இதை வெல்லத்தை தனியாக பாகு எடுத்து வச்சுக்கணும். நான் அது செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அரிசி, தேங்காய் பூ, அக்கரை, சித்திரத்தை, சுக்கு எல்லாம் ஊற வச்சுருக்கேன். மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம பால் எடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகிட்டு அந்த தேங்காய் பூ, பச்சரிசி அதெல்லாம் விட்டு சித்திரத்தை, சுக்கு சாரண வேலைகள்லாம் நல்லா ஊறிட்டு பார்த்தீங்கன்னா அரைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அரைக்க போகிறாங்க. அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் அரையணுமா? பார்த்தீங்கன்னா இப்போ தரடல் போட்டு தரிச்சுக்கிட்டு இருக்காங்க, வடிகட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அரைச்சது கொழுந்து எடுத்து வச்சுட்டேன். பால் எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப 2வது அரைச்சது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதோட நிப்பாட்டிடலாம். பார்த்தீங்கன்னா பால் நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெல்லத்தை உடச்சிட்டாங்க. இப்போ தண்ணி ஊற்றுக்க. இப்போ நாங்கள் பாகு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா சூடாகிட்டு இருக்கு. பாகு நல்லா வந்துட்டுருக்கு. பாகு பாக வேண்டாம், வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த பாருங்க, அடியில் மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதனால தான் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். மண் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்தா இவ்வளோ இருக்கா மண். இது வயிற்றுல போச்சுன்னா வயிற்றுக்கு கெடுதல். அதனால தான் இது பண்ணியிருக்கேன். பாகெல்லாம் வேண்டாமா, நீங்கள் இதெல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சால் போதும். இந்த பாருங்க, பாகு நல்லா சுத்தமாக வச்சு பாலையும் இதோட சேர்த்துற வேண்டியதான். இந்த பாருங்க, இதை வச்சு நான் அடுப்பில் வச்சு கிண்டணும். கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லபடியே சேர்ந்துக்கோங்க. அடுப்பில் வைக்கும்போது சிம்மில் போட்டுகிட்டே கிண்டுங்க. இல்லைன்னா இந்த அரிசி தேங்காய் பால் அவங்களுக்கு இந்த பாருங்கள், எனக்கு சேர்ந்துட்டு வெல்லமும் இதுவும் இன்னும் கொஞ்சம் கொழுன்னு வரணும். நல்லா கொதிக்கணும். அரிசி நல்லா வேகணும். ஈஸி தான். அந்த பால் எடுக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். சளிக்கு அவ்வளோ நல்லது. டெய்லி காலையிலையோ சாயந்தரமோ 3 நாளைக்கு கொடுத்தா போதும். சளி நல்லா கேட்டுரும். இந்த பாருங்கள், நல்லா பொங்கி வருது. இன்னும் கொஞ்சம் வேகணும், கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரணும். பாட்டி எவ்வளோ நேரமாக மாங்குன்னு சரி. இது யாருக்காக? தாத்தாக்கு சளி இருக்கிறாடா, அதுக்கு தான். அப்படியா? இந்த முடிஞ்சிட்டு இறக்கியாச்சு. நம்ம பொறுக்கிற சூடு குடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.